அஸ்ட்ரோபக்தி டாக்ஸ் நேயர்களுக்கு அஸ்ட்ரோ கேஎஸ் ஐயங்காரின் பணிவான நமஸ்காரம். விஸ்வாவசு வருஷம் மாசி மாதம் 13/2/2026 14/3/2026 வரலாம் உண்டான காலகட்டம். மாசி மாதத்தில் அதாவது மார்ச் 6ஆம் தேதி வாக்கிய பிரகாரம் சனி பகவான், அதாவது வருட கிரகம்னு சொல்லக்கூடியவர் 2.5 வருஷத்துக்கு ஒரு தடவை ஒரு ராசியிலிருந்து அடுத்த ராசிக்கு போகிறவர் பூரட்டாதி 3ஆம் பாதத்திலிருந்து 4ஆம் பாதம், அதாவது கும்பத்திலிருந்து மீனத்துக்கு போகிறார். இது சனி பெயர்ச்சி பலன்கள்னு தனியாக வீடியோஸ் போட்டிருக்கேன், பாருங்கள். முதல்ல கோள் சாரங்கள் இந்த மாதத்தில் காலபுருஷ தத்துவத்தின் பிரகாரம் 3ஆவது ராசின்னு சொல்லக்கூடிய மிதுனத்தில் குரு பகவான் வக்கரகதியில் இருக்கார். 5ஆம் இடத்துல அதாவது கேது சிம்மத்தில் இருக்கார். மகரத்தில் செவ்வாய் இந்த மாதத்தில் இருக்கார். 5 கிரகங்கள் கும்பத்தில் இருக்குது. சூரியன் மாத கிரகம், அவர் இந்த மாதத்தில் கும்பத்தில் இருக்கிறதுனால தான் மாசி மாதம். சனி ராகு ஏற்கனவே இருக்கா. அதை தவிர பார்த்தேனால் உங்களுக்கு சுக்கிரனும் புதனும் இந்த மாதத்தில் இந்த கும்பத்தில் இருக்க 5 கிரகங்கள் இருக்கக்கூடிய காலகட்டமாக அமையிறது. இந்த மாதத்தில் வரக்கூடிய மாற்றங்கள்னு பார்த்தேன்னா 21/2/2026 அன்றைக்கி செவ்வாய் மகரத்திலிருந்து கும்பம் போகிறார். 6 கிரகங்கள் இருக்கக்கூடிய காலகட்டம். 3/3/2026 அன்றைக்கி சுக்கிரன் மீனத்துக்கு போய் உச்சம் பெறுறார். அது ஒரு பெரிய விசேஷம். அதை தவிர 6/3/2026 அன்றைக்கி சனி பகவானும் மீனத்துக்கு போகிறார். இது இந்த மாதத்தினுடைய மாற்றங்கள், கோல்சாரத்தினுடைய ஏற்றங்கள். சரி, இந்த மாதத்தில் வரக்கூடிய விசேஷ தினம் அப்படின்னு பார்க்கும்பொழுது மாசி மகம் சொல்லுவோம், மகா சிவராத்திரி சொல்லுவோம். மெயினாக மகா சிவராத்திரி இந்த மாதம் பார்த்தோம்னா 15ஆம் தேதியே வருது. சரி, மாசி மகம் அப்படின்னு சொல்லக்கூடியது பௌர்ணமி யோகம்னு சொல்லுவாள். பௌர்ணமி யோகத்தை பற்றி நிறைய சொல்லியிருக்கோம். மாசி மாதத்தில் வரக்கூடியது மக நட்சத்திரத்தில் வரக்கூடிய சந்திரன் மாசி மகம் பௌர்ணமி யோகத்தை கொடுக்கக்கூடியது. அதனால் இது ரொம்பவும் பெரிய விசேஷம். சரி, 6/3/2026 எடுத்தோமேயானால் சனி பெயர்ச்சியாளர். அதனால் மிகப்பெரிய மாற்றங்கள் ஒரு ராசிக்கும் வரப்போகிறது. தனியாக சனி பெயர்ச்சி பலன் போட்டிருக்கேன், அதை பாருங்கள். அது தவிர இந்த மாத கடைசியில் மாசியும் பங்குனியும் சேரக்கூடிய காலகட்டத்தில் காரடையான் நோன்பு அப்படின்றது இந்த மாதத்தினுடைய கடைசியில் வருது. 6/3/2026 அன்றைக்கி வாஸ்து புருஷன் கண் விழிக்கும் நாள். சரி, வாஸ்து புருஷன் என்ன நேரத்துலேருந்து என்ன நேரத்தை வரலாம் கண் முழிக்கிறார் அப்படின்னா, காலை பார்த்தலையானால் 9:42 11:12 வரலும் உண்டான காலகட்டத்தை கண்மொழிகள். ஸோ இந்த கடைசியில் உணவு உட்கொள்ளும் பொழுதும் இந்த தாம்பூலம் தரிக்கும் பொழுதும் இந்த 2 காலமான 36 நிமிஷம், அந்த 36 நிமிஷத்தில் பார்த்தலையானால் நிச்சயமாக, அதாவது 10:36 11:12 வரலும் உண்டான காலகட்டத்தில் நீங்கள் செய்யக்கூடிய மனைக்கோள் விழா, அதை தவிர புதுசாக அக்ரிமெண்ட் கையெழுத்து போடுறது, எந்த ஒரு மனையை சார்ந்த ஒரு விஷயமாக இருந்தாலும், ஒரு பெரிய ப்ராஜெக்ட்டுக்கு சைன் பண்ணுறது, ஒரு ப்ராஜெக்டை ஓப்பன் பண்ணுறது, நில பூஜை போடுறது, இதெல்லாம் நிச்சயமாகவே உங்களுக்கு அது எந்த ஒரு தடங்களும் இல்லாமல் நடக்கக்கூடிய காலகட்டமாக அமையும். சரி, இப்போ மேஷம் முதல் மீனம் வரை உண்டான ராசிக்கு மாசி மாதத்தினுடைய மாற்றங்கள் ஏற்றங்கள் என்னென்ன அப்படின்றத வருஷப்படுத்தி பார்க்கலாம். மிதுனம், மிருகசீரிஷம், திருவாதிரை, புனர்பூசம் இந்த 3 நட்சத்திரம் 9 பாதங்களை கொண்ட ராசி. ராசியின் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடியவர் புதன் உங்களுடைய ராசிக்கு 9ஆம் இடத்துல இருக்கிறார். பொதுவாகவே பார்த்தோன்னா புதன் மறைஞ்சாலும் நல்லது, மறைஞ்சிருந்தாலும் நல்லது, நல்ல ஒரு திரிகோணஸ்தானத்திலேயோ ஏற்றமான கேந்திரத்திலேயோ இருந்தாலும் மிகப்பெரிய ஏற்றத்தை கொடுப்பார். சரி, இந்த மாதத்தில் பார்த்தோன்னா உங்களுடைய ராசியிலேயே குரு பகவான் திக்பலம் பெறுறார். பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம். வக்கரகதியில் இருக்கார். உங்களுடைய ராசிக்கு பார்த்தலையானால் ராசிநாதனும் 9ஆம் இடத்துல 1, 5, 9ன்னு சொல்லக்கூடிய திரிகோண ஸ்தானம், அதாவது மகாலட்சுமி ஸ்தானம்னு சொல்லக்கூடியது 9ஆம் இடத்துல போய் நிற்கிறது பெரிய யோகத்தை கொடுக்கக்கூடிய. திடீர் பணவரவு வரும். வெளிநாடு வெளியூர் போய் படிக்கணும்னு நினைக்கிறவாளுக்கு பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. உங்களுக்கு வெளிநாட்டுக்கு போய் படிக்கணும்னு நினச்சிட்டு இருக்கீங்க, ஹையர் டிகிரினா கண்டிப்பாக இந்த மாதம் கிடைச்சே தீரும். உங்களுக்கு பார்த்தோன்னா தந்தையின் மூலியமாக பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. உங்களுடைய ராசிக்கு பார்த்தோன்னா திருமண பாக்கியம் உண்டு. என்ன சார் இப்படி சொல்கிறீங்கன்னா, 7ஆம் இடத்துல உங்களுக்கு பார்த்தடையானால் குருவினுடைய பார்வை இருக்குது. அதனால் கண்டிப்பாக கோச்சார பிரகாரம் சப்தமத்தை குரு பார்க்கும்பொழுது நிச்சயமாக உங்களுக்கு திருமண பாக்கியம். இவ்வளோ நாளாக மிதுன ராசிக்காரர்கள் திருமணத்துக்கு பார்த்துட்டு இருந்தவாளுக்கு இப்போது நிச்சயமாக திருமண பாக்கியம் உண்டு.
இதை தவிர பார்த்தலையானா உங்களுடைய ராசிக்கு குழந்தை பிராப்தி ஏற்படக்கூடிய பாக்கியமும் நிச்சயமாக இருக்கும். இந்த காலகட்டத்தில் பார்த்தோம்னா 3ஆம் இடத்துல இருக்கக்கூடிய கேது சிறு சிறு தடங்கல்களை முயற்சிகளில் கொடுப்பார். என்ன தடங்கள் கொடுத்தாலும் அதற்கு மேலே வந்து கன்சிஸ்டண்ட்டாக ஒர்க் பண்ணி நீங்கள் அதில் வெற்றி காணக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. ஏன்னா எடுத்த காரியங்கள் அனைத்திலும் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. உங்களுடைய ராசிக்கு 3ஆம் அதிபதியும் 9ஆம் இடத்துல இருக்கிறதுனால தந்தையின் மூலியமாக அந்த வெற்றியின் இலக்கை நிச்சயமாக அடையக்கூடிய வாய்ப்பு கண்டிப்பாக இருக்கும். இருந்தாலும் இளைய சகோதரர்களோட சிறு சிறு பிணக்கு ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. எழுத்து பணியில் இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் பின்னடைவு இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. கலைஞர்கள், கட்டுரை எழுத்தாளர்களுக்கு சற்று பின்னடைவு இருக்கும். அதை தவிர பார்த்தோம்னா இந்த இன்ஸ்ட்ருமெண்டல் மியூசிக் வாசிக்கிறவங்க, அதை தவிர வந்து இந்த விவசாயம் சார்ந்த கல்வி, அதை தவிர உணவுப் பொருட்கள் எடுத்துக்கொண்டு போகக்கூடிய விஷயங்களில் இருக்கிறவங்க, அதாவது ஃபாஸ்ட்டாக எடுத்துகிட்டு போகக்கூடிய வண்டி வாகனங்கள் ஓட்டிகிட்டு போகிறவங்க, அவங்களுக்கெல்லாம் வந்து பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம். வானூர்தி ஓட்டுறவங்க, அதை தவிர ஏரோஸ்பேஸ், ஏரோநாட்டிக்ஸு, அதை தவிர வந்து இந்த எலக்ட்ரிக்கல் சம்பந்தமான என்ஜினியரிங், ஏரோஸ்பேஸ் இன்ஜினியரிங், இதிலெல்லாம் பெரிய ஏற்றம் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. இந்த மாதத்தில் பார்த்தலையானால் உங்களுடைய ராசிக்கு 10ஆம் இடத்துல சுக்கிரன் போகிறார். அதாவது 2-12க்கு உண்டானவர் 10ஆம் இடத்துல, அதாவது 5-12க்கு உண்டானவர் 10ஆம் இடத்துக்கு போகிறார். நிச்சயமாக தொழிலில் பெரிய அபரிமிதமான லாபம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு. ஏன்னா சனி பகவானும் 9ஆம் இடத்துலேருந்து 10க்கு போகிறார். அதனால் வெற்றி வாய்ப்புகள் மிகவும் அதிகம். தொழிலில் பெரிய மாற்றங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்பு. உங்களுக்கு பதவி, புகழ், அந்தஸ்து, கௌரவம்லாம் வரக்கூடிய காலகட்டமாக இந்த காலகட்டம் அமைய போகிறது. சரி, மொத்தத்தில் பார்க்கும்பொழுது இந்த மாதத்தில் எந்த விஸ்வாவசு வருஷம் மாசி மாதம், அதாவது 13/2/2026 14/3/2026 வரலும் உண்டான காலகட்டத்தில் பார்த்தேனால் உங்களுக்கு திருமண பாக்கியம் உண்டு. உங்களுடைய ராசிக்கு 9ஆம் இடத்துல மகாலட்சுமி ஸ்தானத்தில் 3 கிரகங்கள் புதன், சுக்கிரன் மற்றும் சனி இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஏற்றமான காலமாக இருக்குது. இந்த மாதத்தில் வந்து எடுத்த காரியங்கள் அனைத்தும் நிச்சயமாக நிறைவேறக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. எடுத்த காரியங்கள்லாம் முயற்சிகளில் சிறு சிறு தடங்கள் வந்தாலும் அந்த தடங்களை தாண்டி வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு பெரிய ஏற்றம் கிடைக்கும். வெளிநாடு வெளியூர் சென்று படிக்கக்கூடிய பாக்கியத்தை நிச்சயமாக கொடுப்பார். தொழிலில் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு, தொழிலில் அபரிமிதமான லாபங்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். அது தவிர பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த திருமண பாக்கியம் உண்டு. குழந்தை பிராப்தி ஏற்படக்கூடிய காலகட்டமாக நிச்சயமாக அமைய போகிறது. தீர்க்கமான முடிவு, தீர்க்கமான சிந்தனைகள் எடுக்கக்கூடிய காலகட்டமாக அமையும். முயற்சிகளில் தடங்கள் இருக்கும், அது இருந்தாலும் அதில் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. இளைய சகோதரர்களோடு சிறு சிறு பிணக்கு இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். மூத்த சகோதரர்களோடு நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. உங்களுடைய ராசிக்கு 6ஆம் அதிபதி 8ஆம் இடத்துல இருக்கிறதுனால வெளிநாடு பிரயாணம் வரும். வெளிநாட்டிலிருந்து பணம் வரக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் அமையும். சரி, இந்த காலகட்டத்தில் சில நாட்கள் நீங்கள் தள்ளி வைக்கிறது நல்லது. அந்த சில நாட்கள்னு சொல்லக்கூடியது சந்திராஷ்டம நாட்கள்னு சொல்கிறோம். இந்த சந்திராஷ்டம நாட்கள் அப்படின்னு சொல்லக்கூடியது உங்களுடைய ராசிக்கு 8ஆம் இடத்துல சந்திரன் மறையும் பொழுது சந்திராஷ்டம நாட்கள்னு சொல்கிறோம். இந்த சந்திராஷ்டம நாட்கள் என்னென்னைக்கு வருது அப்படின்னு பார்த்தோமே ஆனால் 17/2/2026 மற்றும் 14/3/2026, 15/3/2026 இந்த ஒரு 3 நாட்கள், அதாவது 17/2/2026, 14 மற்றும் 15/3/2026 இந்த 3 நாட்கள் வருது. இந்த நாட்களில் புதிய முயற்சி வேண்டாம், வெளியூர் பிரயாணம் வேண்டாம்னு சொல்கிறோம். உங்களால் முடிஞ்சதுன்னா இந்த மாசி மாதத்தில் பார்த்தலையானால் அருகில் இருக்கக்கூடிய ஆஞ்சநேயர் கோவிலில் போய் வெண்ணெய் வந்து சாத்திட்டு போங்க. உங்களால் முடிஞ்சது. நிச்சயமாக சந்திராஷ்டமத்தின் தாக்கம் கம்மியாகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. சரி, இந்த மாதம் இந்த மிதுன ராசிக்காரர்கள் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு, ஏன்னா இப்போ வந்து மார்ச் மாதம் வந்துடுறதுன்றதுனால ஹயக்ரீவர் கோவிலுக்கு போய்ட்டு வாங்க. ஹயக்ரீவர் அவர் தான் வந்து சரஸ்வதிக்கே வந்து புஸ்தகம் கொடுத்தவர்ன்று சொல்லக்கூடியவர். அதனால் ஹயக்ரீவ பெருமானை போய் சேவிச்சுட்டு வாங்க. படிக்கக்கூடிய மாணவர்கள், காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ் எழுதக்கூடியவர்கள் எல்லாரும் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள், நிச்சயமான வெற்றியை கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் உண்டு. கடகம், புனர்பூசம், பூசமாயில்யம் இந்த 3 நட்சத்திரம் 9 பாதங்களை கொண்ட ராசி. ராசியின் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடியவர் சந்திரன். அதிவேகமாக செல்லக்கூடிய கிரகம். பொதுவாகவே மாத பலன் அப்படின்னு சொல்லும்போது சூரியன், செவ்வாய், புதன் மற்றும் சுக்கிரனுடைய 4 கிரகங்களுடைய மாற்றங்களை வச்சு சொல்லுவோம். இந்த மாதம் பார்த்தாலேதான் உங்களுக்கு
எல்லா கிரகங்களுமே 8ஆம் இடத்துல இருக்குது. என்ன சார் அஷ்டமத்தில் சனின்னு மட்டும்தான் சொன்னீங்க, இப்போ வந்து எல்லா கிரகத்தையும் வந்து அங்கே போட்டிங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த மாதம் வந்து எல்லா கிரகங்களும் 5 கிரகங்கள் 8ஆம் இடத்துல இருக்குது இந்த மாதம் ஆரம்பிக்கும் பொழுது. அதனால் ரொம்பவும் பொறுமையாக இருக்கிறது ரொம்பவும் நல்லது. அஷ்டமத்து சனியும் முடிய போகிறது இந்த மாதத்தில் பார்த்தோம்னா 6/3/2026 உங்களுடைய ராசிக்கு 8ஆம் இடத்துல இருக்கிற சனி பகவான் மாற்றத்தை ஏற்படுத்தி அவர் 9ஆம் இடத்துக்கு போகிறார். நிச்சயமாக இவ்வளவு நாள் பட்ட கஷ்டங்கள் வேதனைகள் எல்லாமே படிப்படியாக குறையக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. உங்களுடைய ராசிக்கு சப்தமத்தில் செவ்வாய் இருக்கார். இந்த மாதம் பார்த்தோன்னா 7ஆம் இடத்துல இருக்கக்கூடிய செவ்வாய் உச்சம் பெற்று போயிருக்கார். உங்களுடைய யோகக்காரகன்னு சொல்லக்கூடியவர் 5, 9ன்னு சொல்லக்கூடிய, அதாவது உங்களுடைய ராசிக்கு 5ஆம் அதிபதியும் மற்றும் 10ஆம் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடியவர் செவ்வாய். ஒரு திரிகோண கேந்திர அதிபதி, மிகப்பெரிய யோகர். அவர் 7ஆம் இடத்துல போயிருக்கார். பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸ்லலாம் நல்ல ஒரு ஏற்றம் இருந்திருக்கும். பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸில் சிறு சிறு தொல்லைகளும் இருந்திருக்கும். அதை தவிர பார்த்தோம்னா இந்த மாதம் வந்து உங்களுடைய ராசிக்கு 8ஆம் இடத்துல போகிறார். நான் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கெல்லாம் சற்று பின்னடைவு இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. வெளிநாடு, வெளியூர், வெளிமாநிலம் சென்று படிக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. உங்களுக்கு வந்து வேலையில் மாற்றங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் நிச்சயமாக இருக்கும். குழந்தைகள் மூலியமாக நிச்சயமான பெருமை வரக்கூடிய வாய்ப்பு, சிறு சிறு தொல்லைகள் இருந்தாலும் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. உங்களுடைய ராசிக்கு பார்த்தோம்னா 12ஆம் இடத்துல குரு பகவான், சுப செலவுகள் வரக்கூடிய காலகட்டமாக இருக்கும். பேச்சில் கொஞ்சம் கவனமாக இருக்கும். ஏன்னா உங்களுடைய ராசிக்கு 8ஆம் இடத்துலேருந்து எல்லா கிரகங்களும் 2ஆம் இடத்தை பார்க்குறேன். அதனால் கேத்துவும் சேர்ந்து இருக்கிறதுனால நீங்கள் சொல்லக்கூடியது எல்லாவற்றையும் தவறாக புரிந்து கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். இந்த மாதத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுடைய ராசிக்கு 8ஆம் இடத்துல 6 கிரகங்கள் வருது. அதாவது சூரியன், செவ்வாய், புதன், சுக்கிரன் 4 கிரகங்கள். அது தவிர சனியும் ராகுவும் சேர்ந்து இருக்கக்கூடிய காலகட்டம் 6 கிரகங்கள் வருது இந்த மாதம். இதனால் பார்த்தீங்கன்னா 8ஆம் இடம் வலுப்பெற்று போகிறது. அதனால் வெளிநாடு, வெளியூர், வெளிமாநிலம் சென்று வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். அரசாங்கத்தினால் சிறு சிறு தொல்லைகள் வரக்கூடிய வாய்ப்புகள், ஏன்னா சூரியன் சனி 2 பேருமே சேர்ந்து இருக்கக்கூடிய காலகட்டம். அதனால் கொஞ்சம் பொறுமையாக இருக்கிறது, எந்த ஒரு தேவையில்லாத பழக்க வழக்கங்கள்லேருந்து நகர்ந்து வர்றது, இது வந்து உங்களுக்கு ரொம்பவுமே நல்லது. இந்த மாதம் பார்த்தீங்கன்னா 9ஆம் இடத்துக்கு சனி பகவான் போயிடுறார். அது தவிர சுக்கிரனும் போகிறார். உங்களுடைய ராசிக்கு 4, 11 அதிபதி 9ஆம் இடத்துல போகிறதுனால தந்தையின் மூலியமாக வர வேண்டிய பணம் எல்லாமே வந்து சேரக்கூடிய காலகட்டமாக இருக்கும். வெளிநாடு போய் படிக்கணும்னு நினச்சின்னு இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு ஓப்பனிங் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் நிச்சயமாக கிடைக்கும். இருந்தாலும் அந்த ஓப்பனிங் வந்து டாப் யூனிவர்சிட்டிஸில் இல்லாமல் அடுத்த 2-3 யூனிவர்சிட்டிஸில் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. மொத்தத்தில் பார்க்கும்போது கடகராசிக்காரர்களுக்கு இந்த அஷ்டமத்து சனி முடியறது பெரிய விசேஷத்தை கொடுக்க போகிறது. உடல் நலத்தில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டம் இருந்தாலும் சிறு சிறு தொல்லைகள் இருக்கும். மருத்துவமனை சார்ந்த செலவுகள் கொஞ்சம் இருக்கக்கூடிய காலகட்டம். சுப செலவுகள் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. எடுத்த காரியங்களில் கொஞ்சம் ஜாகிரதையாக பார்க்குறது நல்லது. பேச்சில் ரொம்ப கவனமாக இருக்கிறது ரொம்பவும் நல்லது. காரியங்கள் எதுவுமே எந்த காரியங்களாக இருந்தாலும் அதில் சிறு சிறு பின்னடைவு ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். புத்தி கூர்மை மிகவும் அதிகமாக இருக்கும். தேவையற்ற பழக்க வழக்கங்களில் கொஞ்சம் ஜாகிரதையாக இருக்கும். ஷேர் மார்க்கெட் அந்த மாதிரியான விஷயங்களில் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. வெளிநாடு போய் படிக்கக்கூடிய பாக்கியங்கள் நிச்சயமாக இருக்கக்கூடும். தந்தையின் உடல்நிலையில் நல்லபடியாகக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். தாயின் உடல்நிலையும் நல்லபடியாக இருக்கும். உங்கள் உடல்நிலையில் கொஞ்சம் ஜாகிரதையாக பார்த்துக்கோங்க. இந்த மாதம் பார்த்தோன்னா உங்களுக்கு சந்திராஷ்டம நாட்கள் அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து 18/2/2026 19/2/2026 வரலும் உண்டான காலகட்டம். இந்த 2 நாட்கள் கொஞ்சம் ஜாகிரதையாக இருக்கிறது நல்லது. யாருக்கும் ஜாமீன் கையெழுத்து போடாதீங்க. இந்த மாதம் பொறுமையாக இருங்க. நீங்கள் வந்து அருகில் இருக்கக்கூடிய விநாயகர் கோவிலில் போய்ட்டு உங்களால் முடிஞ்ச பால் கொடுத்துட்டு வாங்க. பால் வந்து வாங்கி கொடுத்துட்டு வாங்க அபிஷேகத்துக்கு. நிச்சயமாக உங்களுக்கு சந்திராஷ்டமத்தின் தாக்கம் குறையும். சரி, இந்த கடகராசிக்காரர்களை பொறுத்தவரையிலும் பார்த்தீங்களேயானால் அருகில் இருக்கக்கூடிய லக்ஷ்மி நாராயண பெருமாளை போய் சேவிச்சுட்டு வாங்க. அதுவும் வந்து விவசாயம் பண்ணுறவங்க பெரிய கிரவுண்டு வச்சு மாந்தோப்பு, தென்னந்தோப்பு இந்த மாதிரியான விஷயங்கள் போட்டு வச்சுருக்காங்க. இவ்வளோ நாள் பெரிய பிரச்சனை இருந்திருக்கும். அது தவிர லாரியெல்லாம் வச்சு ஓட்டுறவங்க, ஒரு என்ன சொல்கிறது, ஒரு 10-15 லாரி வச்சு ஓட்டுறவங்க, இவங்களுக்கெல்லாம் வந்து பின்னடைவு சற்று இருந்து கொண்டிருக்கும். இப்போ வந்து கொஞ்சம் கொஞ்சமாக மேலோட்டம் வரக்கூடிய வாய்ப்புகள் இந்த மார்ச் மாதம் 6ஆம் தேதிக்கு மேலே வந்து வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. லாரி டிரைவர்ஸு, உணவகங்கள், ஃபாஸ்ட் ஃபுட்ஸ், அதை தவிர வந்து இந்த ஃபாஸ்ட் ஃபுட் டெலிவரி பண்ணுறவங்க, இவங்களுக்கெல்லாம் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமைப்போகிறது. இந்த காலகட்டத்தில் நீங்கள் லக்ஷ்மி நாராயணர் கோவிலுக்கு போயிட்டு வர்றதும், திங்கக்கிழமை இவர் சிவன்
கோவிலுக்கு போயிட்டு வர்றதும் அது வந்து ஒரு பெரிய ஏற்றத்தையும் மாற்றத்தையும் உங்கள் வாழ்வில் நிச்சயமாக கொடுக்கும்.